இன்று நாம் தியானிக்கப் போகும் புனிதர் இந்திய திருச்சபையின் பெருமை. தமிழகத்தின் விசுவாச சாட்சி, இந்தியாவின் முதல் பொதுநிலையினர், புனிதராக திருச்சபையால் உயர்த்தப்பட்டவர் ஆவார். இந்த உரை ஒரு வரலாற்று பாடம் மட்டுமல்ல, இது நமது திருமுழுக்கு அழைப்பை மீண்டும் நினைவூட்டும் ஒரு ஆன்மீக பயணமாகும். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நூல் CCC 2013 கூறுகிறது, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புனித வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர். எனவே புனிதர் என்பது குருக்கள் அல்லது துறவிகளுக்கு மட்டும் உரிய நிலை அல்ல. குடும்பத்தில் வாழும் தந்தை, தாய், இளைஞர், குழந்தை அனைவரும் புனித வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவசகாயம் இந்த உண்மையை தன் வாழ்க்கையால் நிரூபித்தார். 1712 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலத்தில் நீலகண்டன் பிள்ளையாக பிறந்தார். அறிவு, திறமை, செல்வாக்கு ஆகியவற்றால் திருவிதாங்கூர் மன்னரின் அரண்மனையில் உயர்ந்த அதிகாரி ஆனார். மனித பார்வையில் அவருக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் CCC 27 கூறுவது போல, மனித இதயத்தில் இறைவனுக்கான தாகம் எப்போதும் இருந்தது. அந்த தாகம்தான் அவரை உண்மையை தேட வைத்தது. ஒரு போருக்கு பிறகு டச்சு தளபதி அவர்களுடைய நட்பு கிடைத்தது. ஒரு நாள் அவர் கேட்டார், நல்லவர்களுக்கு ஏன் துன்பம் வருகிறது? அப்போது அந்த தளபதி டீலனாய் திருவிவிலியத்தில் வரும் இயேசு அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கூறினார். கடவுளிடத்தில் யார் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதிக சோதனை வரும். அந்த சோதனையை கண்டு அஞ்சி வெளியேறிவிட்டால் அவர்கள் கடவுளின் உறவை கேட்கவில்லை என்று பொருள்படும். கடவுளை நேசிக்காதவர்களுக்கு சோதனை வராது, அதனால் அவர்களுக்கு துன்பம் வராது. இது மத்தேயு 11:29-30 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உண்மைதான் தேவ சகாயத்தின் உள்ளத்தை மாற்றியது. இறைவன் பல நேரங்களில் மனிதர்களின் வழியாக நம்மை அழைக்கிறார். 1745 ஆண்டு வடக்கன்குளம் ஆலயத்தில் அவர் திருமுழுக்கு பெற்றார். அவருக்கு தேவ சகாயம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவனே என் துணை என்பதாகும். CCC 1265 கூறியுள்ளது போல, திருமுழுக்கின் மூலம் நாம் புதிய படைப்பாக மாறுகிறோம். தேவ சகாயம் பெயரை மட்டும் மாற்றவில்லை, வாழ்க்கையையே மாற்றினார். திருமுழுக்கிற்கு பிறகு அவர் தினமும் கடவுளின் சந்தான உறவு கேட்டு ஜெபித்தார். இதற்கான உடன்படிக்கையை கடவுளிடம் செய்து கொள்ள தினமும் திருப்பலியில் பங்கேற்றார். பிறருடைய துன்பங்கள் என்ற நுகத்தை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக ஏழைகளுக்கு உதவினார். மிருகங்கள் எல்லாம் உறவுமுறை பார்க்காமல் வாழ்கின்றன. அவையெல்லாம் மிருக சாயல். கடவுள் என்பவர் உறவு முறைப்படி வாழ்பவர். இது கடவுளின் சாயல். ஆனால் மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து வந்த மிருகமாக இருந்தாலும் அவனிடத்தில் மிருக சாயல் இல்லை. அதே சமயத்தில் அவன் கடவுளின் சாயல் கொண்டவனாக இருக்கிறான். அதாவது உறவு வைத்து பழகுபவனாக இருக்கிறான். இந்த வாழ்வு முறைதான் கடவுளின் சாயலில் வாழும் வாழ்வு முறையாகும். ஏன் இந்த சாயல் மனிதனுக்கு தரப்பட்டுள்ளது என்றால்,
மண்ணுலகில் சோதிக்கப்பட்டு விண்ணுலகில் நாம் கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டுமென்றால் கடவுளின் சாயலில் உறவு வைத்து பழகி அதன்பின் அப்படிப்பட்ட வாழ்வு பிடித்திருந்தால் அவன் அதை கேட்டு கடவுளிடம் உடன்படிக்கை செய்து கொண்டால் அவனை கடவுள் தத்தெடுத்து CCC 460 படி மனிதனையும் கடவுளாக மாற்றுகிறார் என்ற உண்மையை புனித தேவசகாயம் நம்பி ஏற்றுக்கொண்டார். எனவே அனைவரும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்று அறிவித்தார். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, இது பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக இருக்கிறது. இருப்பினும் அவர் இந்த நற்செய்தியை அறிவிக்க பயப்படவில்லை. இதைத்தான் CCC 1816 பின்வருமாறு கூறுகிறது: விசுவாசி தன் விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். இது போன்று யாரெல்லாம் கடவுளிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஏன் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்றால், சோதனையை கண்டு அஞ்சி நம்பிக்கையை விட்டு விடுகிறவர்கள் எல்லாம் கடவுள் மீது அன்பு இல்லாதவர்கள் என்று சாத்தான் தீர்ப்பு நாளில் காட்டி, மீட்பு பெறாமல் செய்வதற்காக சாத்தான் இவ்வுலகில் நல்லவர்களை துன்பங்கள் கொடுத்து சோதிக்கிறான் என்று பார்த்தோம் அல்லவா? அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புனித தேவசகாயம் என்பவரும் கடவுளிடத்தில் அதிகமான அன்பு கொண்டவராக இருந்ததால் அவருக்கும் அதிகமான சோதனைகள் வர வேண்டும் அல்லவா? அதுபோன்று எப்படியெல்லாம் சாத்தான் புனித தேவசகாயத்தை சோதித்து அவர் கடவுளிடத்தில் அதிகமான அன்பு வைத்திருந்தவர் என்று காட்டினான் என்றால், அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அவர் கைது செய்யப்பட்டார், சங்கிலியால் கட்டப்பட்டார், கிராமம் கிராமமாக அவமானப்படுத்தப்பட்டார், அடிக்கப்பட்டார், பசி, தாகம், வெயில், குளிர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். இவை அனைத்தும் சாத்தானால் புனித தேவசகாயத்திற்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் ஆகும். புனித தேவசகாயம் என்ன செய்தால் இந்த சோதனையில் சாத்தானை வென்றவராக மாறுவார் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து தான் ஆண்டவர் இயேசுவின் குடும்பத்தில் சேர வேண்டுமென்றால், எனக்கு அந்த குடும்ப உறவு வேண்டாம் என்று பொருள்படும் விதத்தில் நான் கிறிஸ்துவை மறுக்கிறேன் என்று சொல்லிவிடுவாரேயானால் அவர் சாத்தானிடம் தோற்று போய்விட்டவர் ஆவார். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை. அதாவது, நான் கிறிஸ்துவை மறுக்கிறேன் என்று சொல்லவில்லை. CCC 618 கூறுகிறது, கிறிஸ்துவின் பாடுகளில் நாமும் பங்கு கொள்ள அழைக்கப்படுகிறோம். புனித தேவசகாயம் இயேசுவை போல அவமானத்தை ஏற்றார், இயேசுவை போல மன்னித்தார், இயேசுவை போல தனக்கும் சந்தான தத்தெடுப்பு உறவை கொடுத்து தனக்கும் உயிர்ப்பு கொடுப்பார் என்று இறைவனை நம்பினார். முட்டடிச்சான் பாறை என்ற இடத்தில் தாகத்தால் அவர் வாடிய பொழுது முழங்காலிட்டு சந்தான தத்தெடுப்புக்காக ஜெபித்தார். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வந்ததாக மரபு கூறுகிறது. இது இறைவன் தன்னிடம் சந்தான தத்தெடுப்பு கேட்கும் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாமல் தத்தெடுத்து விடுவார் என்பதற்கான நம்பிக்கையின் அடையாளமாக கத்தோலிக்கர்கள் போற்றுகின்றனர். சாத்தான் பொதுவாக என்ன செய்வான் என்றால், மனிதர்களுக்கு கடவுளிடம் அன்பு இல்லை என்று காட்ட, அவர்கள் நற்செய்தியை புரிந்து கொள்வதை தடுக்க முதலில் மறதியை கொடுப்பான். இது மத்தேயு 13:19-23 வரை உள்ளது. அதை மறக்காமல் புரிந்து கொள்பவர்களுக்கு மேலும் இன்னலோ வேதனையோ கொடுத்து
மறக்கடிக்கு பார்ப்பான். அப்படியும் மறக்காமல் புரிதல் உள்ளவர்களை உலக கவலை, செல்வ மாயை, வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றை தருவான். அந்த சூழ்நிலையிலும் புரிதலை மறக்காதவர்கள், அதாவது கடவுளின் குடும்பத்தில் மனிதர்களை சேர்த்து அவர்களையும் கடவுளாக மாற்றுவதற்கான CCC 460 படி கடவுள் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறார் என்ற புரிதலை மறக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த செய்தியை பிறருக்கு அறிவிப்பார்கள். இவர்கள்தான் நற்செய்தி அறிவிப்பவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பாளராகத்தான் புனித தேவசகாயம் வாழ்ந்தார். இந்த சூழ்நிலையில்தான், அதாவது இவர்கள் நல்ல நிலமாக இருந்து மத்தேயு 13:23 படி கனி கொடுக்கும் சூழ்நிலையில்தான் சாத்தான் என்ன செய்வான் என்றால், அடுத்த கட்ட சோதனையாக அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்து, அந்த சூழ்நிலையிலும் கடவுளை நேசிக்கிறார்களா என்று சோதிப்பான் சாத்தான். இந்த சோதனைதான் புனித தேவசகாயத்திற்கு எப்போது வந்தது என்றால், 1752 ஆண்டு ஆரல்வாய் மொழி என்ற ஊர் அருகே வந்தது. இதற்கான தடயங்களை மணியடித்தான் பாறை என்ற இடத்தில், அவர் கல்லறை உள்ள இடத்தில் பார்க்கலாம். என்ன நடந்தது என்றால், கடவுளின் குடும்பத்தில் மனிதர்களை கடவுளாக மாற்றப் போகிறார் என்ற இயேசுவின் நற்செய்தியை நம்பாதவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை கைவிட வேண்டும் என்று மிரட்டினார்கள். இந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் இவர் தொடர்ந்து கடவுள் மனிதர்களை கடவுளாக மாற அழைக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருந்ததால், அவரை துப்பாக்கி முனையில் வைத்து மிரட்டி தம் நம்பிக்கையை கைவிட கேட்டார்கள். இவர் மறுத்ததால் அவரை நோக்கி துப்பாக்கியை கொண்டு தாக்க முயன்றார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த துப்பாக்கிகள் இயங்கவில்லை. அதாவது இது போன்ற புதுமைகளை கத்தோலிக்கர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், விண்ணரசின் முன் சுவை என்று பார்க்கிறார்கள். எப்படி என்றால், கடவுளின் பிள்ளையாக நாம் தத்தெடுக்கப்பட்ட பின் நாமெல்லாம் கடவுள்களாக மாறிவிடுவதால், கடவுள்கள் செய்யக்கூடிய செயல்களும் கடவுள்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பும் நமக்கு உரியவையாக மாறிவிடுகிறது. இதன் அடிப்படையில்தான் புனித தேவசகாயம் என்பவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை கடவுள் காட்ட, அவரை எதிரியாக பார்த்தவர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டன என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். தன்னுடைய எதிரிகள் தன்னை கொலை செய்ய முடியாமல் தவித்ததை பார்த்த புனித தேவசகாயம் என்ன செய்கிறார் என்றால், சாத்தானுக்கு அஞ்சி இயேசுவின் நற்செய்தியை மறுதலிக்கவில்லை. மாறாக அதற்கு எதிராக சாத்தானை நோக்கி, நீ என்னை கொலை செய்தாலும் நான் கடவுளின் குடும்பத்தில் ஆள் சேர்க்கும் வேலையை கைவிட மாட்டேன். கடவுளின் பாதுகாப்பினால் தான் நான் இப்பணியை கைவிடவில்லை என்று நீ சொல்லக்கூடும். அதனால் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க கடவுளிடம் வேண்டி, இயேசுவை போன்றே எனக்கும் கைவிடப்பட்ட நிலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உனக்கு என்னை கொல்லும் வாய்ப்பை தருகிறேன். எனவே நீ என்னை கொலை செய்தாலும் நான் இந்த பணியை நிறுத்த மாட்டேன் என்று சொல்வதன் அடையாளமாக அவர் அந்த கொல்லும் இயந்திரங்களை கேட்டு பெற்று கடவுளை நோக்கி, எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று இயேசு ஜெபித்ததை போன்று ஒரு ஜெபத்தை சொல்லிவிட்டு, அந்த எதிர் நம்பிக்கையுடையோர் கையில் இயந்திரங்களை கொடுத்து தன்னுடைய தடுமாற்றமற்ற உறுதிமிக்க நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அதன் பின்னரே 1752 ஆண்டு ஆரல்வாய் மொழி அருகே அவர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். இறப்பதற்கு முன்பும் இயேசுவை மறுக்கவில்லை. CCC 2473 கூறுகிறது, வீர சாட்சி என்பது
விசுவாசத்திற்கு அளிக்கப்படும் உயர்ந்த சாட்சி. தேவ சகாயம் இதை நிறைவேற்றினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சபை அவரது வாழ்க்கையை ஆராய்ந்தது. அவரது வீர சாட்சியை ஏற்றுக்கொண்டது. அதாவது வீர சாட்சி என்பதை வேத சாட்சி என்கிறோம். இந்த வேத சாட்சியாக திருச்சபை ஒருவரை ஏற்றுக்கொண்டால் என்ன பொருள்படும் என்றால், அந்த நபர் தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே கடவுளால் சந்தான தத்தெடுப்பு முறைப்படி தத்தெடுக்கப்பட்டு விட்டார் என்றும், அதனால் அவர் CCC 460 படி கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துவிட்ட ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்றும் பொருள்படுகிறது. 2022 ஆண்டு அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் புனிதராக அறிவிக்கிறார். இது இந்திய கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு வரலாற்று நாளாக அமைந்தது. இன்று நம்மை யாரும் சிறையில் அடைக்காமல் இருக்கலாம். ஆனால் உலக ஆசைகள், பணம், அதிகாரம், பாவம், பொய், அநீதி ஆகியவை நமது நம்பிக்கையை சோதிக்கின்றன. அதாவது CCC 1 அடிப்படையில் திருச்சபை என்பது கடவுளின் குடும்பம்தானே தவிர, மற்ற கிறிஸ்தவ சபைகள் கூறுவது போல் அது ஒரு மதம் அல்ல, ஒரு நிறுவனம் அல்ல என்ற நம்பிக்கையை சோதித்து, அவர்களுடைய நம்பிக்கையை மாறச் செய்ய உலக ஆசைகள், பணம், அதிகாரம், பாவம், பொய், அநீதி போன்றவைகளை கோட்பாடுகளாக மாற்ற, இவையெல்லாம் கடவுள் தரும் ஆசீர் என்ற நம்பிக்கையை, அருங்கொடை இயக்கம் போன்ற கத்தோலிக்க இயக்கங்கள் நம்பிக்கையை திருவருட்சாதனங்களிலிருந்து பிரித்து, திருவருட்சாதனங்களை நம்பாத ஒரு ஆவியை நோக்கி செல்ல வைக்கின்றன. இதிலிருந்து நம்மை பாதுகாக்க புனித தேவ சகாயத்தைப் போல் உயிரே போனாலும் நற்கருணை நம்பிக்கையை விடமாட்டேன் என்று வாழ வேண்டும். புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.